வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ராகவன் கண்மணிக்கிட்ட ஒருவேளை மாறன் பண்ண தப்ப நான் பண்ணியிருந்தா வீரா மாதிரி நீயும் என்னை மன்னிச்சு ஏற்றுட்டு இருந்திருப்பியான்னு கேட்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு கோவப்படுறாங்க. ஏன் அப்படி சொல்கிற, அது ஒரு ஆக்சிடெண்ட் தானே அப்படின்னு ராகவன் சொன்னதுமே என்னது ஆக்சிடெண்ட்டா, அது ஒரு கொலை, அன்னைக்கு நான் கொலைன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சே, இப்போ சொல்கிறேன் அது ஒரு கொலை தான். ஏன்னா ஆக்சிடெண்ட் பண்ணவன் 2 உசிரை காப்பாற்றணும்னு தான் நினச்சிருப்பானே தவிர அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். அது கொலை தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் அந்த தப்பை பண்ணியிருந்து உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக தூக்கில் தொங்கியிருப்பேன். அதையும் மீறி கல்யாணம் நடந்திருந்தா அந்த தாலியை கழட்டி உங்கள் மூஞ்சிலேயே வீசிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொன்னதுமே ராகவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் எதுக்காகங்க பண்ணாத தப்பை பற்றி என்கிட்ட சொல்லி இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் உங்கள் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போய் படுத்துக்கிறாங்க. ராகவன் யோசிக்கிறாரு, என்ன இவன் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டதுக்கே இப்படி சொல்லிட்டு போறாளே, ஒருவேளை உண்மை தெரிஞ்சா இப்படி தான் நடந்துப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் கடையிலிருந்து பெட்டி நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே உள்ளே போகிறாரு. ஒரு 3 நாளைக்கு வெளியில் போகிறதா பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே ராகவன் அப்பா வெளியில் போகிறாரு, நாம் இந்த கேப்பில் இந்த பணத்தை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ராகவன் வெளியே நின்றுட்டுருக்க ராமச்சந்திரன் உள்ளே போயிட்டு பணத்தை எடுத்து பீரோவில் வச்சுட்டு அதை பூட்டாமல் அப்படியே வச்சுட்டு ஃபோன் பேசிக்கிட்டே சிக்னல் கிடைக்கலன்னு வெளியில் வராரு. இவர் இங்கே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ராகவன் உள்ளே போயிட்டு பணத்தை எல்லாம் கொஞ்சம் வேஷ்டிலையும் கொஞ்சம் பேக்லேயும் போட்டு அங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வராரு. அங்கே நின்று அந்த வேஷ்டியில் வச்ச பணத்தெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு இருப்பாரு. இதை பார்த்த வீரா யோசிக்கிறாங்க, சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி ராகவன் கொண்டு ராமச்சந்திரன் கிட்ட கொடுத்துருப்பாரு. அதை யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக பார்த்துட்டு வீரா அங்கேருந்து போயிடுறாங்க. ராகவன் அந்த பணத்தை எல்லாம் பேக்கில் வச்சுட்டு இருப்பாங்க. ராமச்சந்திரன் ஃபோன் பேசிட்டு திரும்பி வரும்போது ராகவன் பார்த்துடுறாங்க. அதுக்குள்ளே அந்த பேக்கை பின்னாடி எடுத்து மறைச்சிடுவார். ராகவன் பின்னாடி கை கட்டிக்கிட்டே நடந்து வருவார். ராமச்சந்திரன், நான் ஒரு 3 நாளைக்கு ஆந்திராவுக்கு போகிறேன், நம்ம டீலரோட கல்யாணம், அதனால நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் உள்ளே போகிறாரு. திரும்பி போயிட்டு பீரோவில் பார்க்கும்போது அந்த சூட்கேஸில் பணம் இருக்காது. அதை பார்த்ததுமே என்ன இது பணத்தை காணும் அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. உடனே ராகவன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வேகமாக போயிடுவாங்க. பணத்தை காணும்னு தெரிஞ்சதுமே ராமச்சந்திரன் வள்ளியை கூப்பிட்டு பணத்தை நீ பீரோவிலேருந்து எடுத்தியான்னு கேட்க, நான் எடுக்கல, நீ பூட்டினியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இது, நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவை நான் ஏன் பூட்டணும், பணத்தை காணும்னு சொல்கிறேன், நீ பூட்டினியான்னு கேட்குற அப்படின்னு சொல்ல வள்ளியும் கூட தேடி பார்க்குறாங்க. என்ன இதெல்லாம், வீட்டில் வச்ச பணம் எங்கே போக போகுது அப்படின்னு சொல்லி முதல்ல நீ எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு ரொம்ப கோவமாக ஹாலில் போய்ட்டு மொத்த பேரையும் கூப்பிட சொல்லி சொல்கிறாங்க. ராகவன், கண்மணி, வீரா அப்படின்னு எல்லாருமே வராங்க. என்ன இதெல்லாம், வீட்டில் வச்ச பணம் எங்கே போக போகுது, அன்றைக்கி என்னடானா கடையில் 5 லட்ச ரூபாய் காணும், இப்போ என்னடானா 10 லட்சம், மொத்தமாக 15 லட்சம், என்ன இதெல்லாம், யாரு தான் எடுக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, அதை மறைக்க தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிகிட்ருக்காங்க, அது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எல்லாரோட ரூமையும் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே வள்ளி, அதெல்லாம் வேண்டாம், பசங்கள்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, பசங்களாம் எடுக்காம வேற யார் எடுத்திருப்பாங்க, இந்த வீட்டில் தான் இந்த பணத்தை வச்சேன், இந்த வீட்டில் இருக்கிறவங்க இல்லாமல் வேற யாரும் எடுத்திருப்பாங்க, யாரோ ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க, நான் பணத்துக்காக சொல்லலை, நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க, அதை நாம் அப்படியே விட்டோம், கண்டிப்பாக நாளைக்கு நாம் எல்லாருமே அதனால் பாதிக்கப்படுவோம், நான் சும்மா விட மாட்டேன், நான் கண்டிப்பாக செக் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறாரு. ராகவன் கிட்ட பணத்தை எடுத்தியான்னு கேட்க ராகவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே வீரா, பணத்தை இவர் தானே எடுத்தாரு, ஏன் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு அப்படியே கன்ஃபியூஷனில் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராகவன் யோசிக்கிறாரு, அப்பா ரூம்லலாம் போய் செக் பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், நாம் எடுத்து வேற எங்கேயாவது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ராகவன் ரொம்ப வேகமாக போயிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வராரு. அப்படியே ரூமில் போய் வைக்கலான்னு போகும்போது வள்ளியும் ராமச்சந்திரனும் அங்கே வராங்க. ராமச்சந்திரன் ராகவனை பார்த்துட்டு, டே ராகவா இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட டக்குன்னு ராகவன் என்ன பண்ணுறாருன்னா அவர் கையில் இருந்த பேகை மாறனோட ரூமில் அப்படியே தூக்கி போட்டுருவாரு. அப்படியே பெட்டு மேலே போய் விழுந்துடும். நேராக முதல்ல ரூமை தர அப்படின்னு சொல்ல, அப்பா நான் எடுக்கலாம் அப்படின்னு அப்பவும் ராகவன் சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நீ எடுத்தியா இல்லையான்லாம் கேட்கல, முதல்ல நீ தர, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கண்மணி கதவை திறந்து விடுறாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே இல்லை அப்படின்னு சொன்னதுமே வள்ளி நான் தான்
தான் சொன்னேன்ல பசங்களாம் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, பசங்க எடுக்காமல் என்ன வேறு ஏதாவது பூதம் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சா, அமைதியாயிரு வள்ளி அப்படின்னு சொல்லி அடுத்ததான் வந்து கார்த்திகோட ரூமுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ராகவன் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ நம்ம மாறன் ரூமில் தானே போட்டோம், கார்த்திக் அடுத்தது மாறன் ரூமுக்கு போனால் அவ்வளோதான், மாறன் தான் எடுத்த மாதிரி ஆகிடும் அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கேன். நேராக போயிட்டு ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளிக்கிட்ட சின்னவன் ரூமில் போயிட்டு நீ செக் பண்ணு, நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல வள்ளி மட்டும் ரூம்குள்ளே போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பீரோலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பெட்டு மேலே டவல் இருக்கும். இவன் ஒருத்தன் டவலை வந்து போட்டால் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை எடுக்கிறாங்க. அங்கே வந்து அந்த பேக் இருக்கும். அதை பார்த்ததுமே என்ன இது, இந்த பணம் தானே அண்ணன் தேடிட்டு இருக்கிறது, இது எப்படி இங்கே வந்துச்சு, இப்போ என்ன பண்ணுறது, அண்ணன் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த பணத்தை வந்து புடவையை போட்டு மறைச்சி கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படியோ ராமச்சந்திரனுக்கு அது மாறன் தான் எடுத்த மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு மாறனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்காகடா நீ இந்த பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ என்ன அந்த 10 லட்சம் எடுத்ததுனால உங்கள் சொத்து மதிப்பு குறைஞ்சி போச்சா, நான் தான் அந்த 10 லட்சத்தை எடுத்தேன், என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு திருட்டு பையன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொன்னதுமே மாறன், நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அவ்வளோதானே, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.